பிரைஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்திய 7வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்துக்கோங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யறச்சியை மட்டும்தான் யார் செய்யறோமோ அவங்கதான் பரலோகத்துல நம்ம பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியும், கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். இந்த இடத்துல வேத வசனத்துல பாருங்களேன் எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பிதாவின் சித்தத்தின்படி. இப்ப நம்ம பிதாவின் சித்தத்தின்படி செய்யறோமா, இல்ல கர்த்தாவே கர்த்தாவே எல்லாத்துக்கும் எசப்பா எசப்பா கர்த்தாவே உட்கார்ந்தா எல்லாம் எழுந்துக்கிறது எல்லாம் தேவனை கூப்பிடுறது நல்லதுதான். ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் மார்னிங் எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் லெட் இட் பி, அது குக்கிங்கா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்ல யாரையா ஒருத்தர் பார்த்து பேசுறதா இருக்கலாம், ஏன் ஊழியமா கூட இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், எல்லாமே பிதாவின் சித்தத்தின்படி செய்யணுமா. என்ன சிஸ்டர் ஜபம் கூடவா? ஆமா, ஜபம் என்ன ஜபிக்கிறோம்? பிதாவோட சித்தத்தின்படி ஜபிக்கிறோமா, இல்ல போக்குல ஜபிக்கிறோமா, இல்ல ஏதோ எடுத்த இன்னைக்கு வேதம் வாசிக்கிறோமா, இல்ல கண்ணும் கருத்துமா ஆண்டவர் இன்னைக்கு இந்த வேதத்தின் மூலியமா என்னோட என்ன பேச விரும்புறான்னு அவர் சித்தத்தை அறிந்து வாசிக்கிறோமா? அப்படி இல்லாம கர்த்தாவே கர்த்தாவேன்னா என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். கர்த்தரோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னு. கர்த்தரோட ராஜ்யத்துல பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கிறதுக்கு தேவனுடைய சித்தத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்க ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கு, நீங்க செய்யற வேலை எப்படிப்பட்டதா இருக்கு, பிதா அதுல சித்தம் கொள்றாரா, பிதா அதுல பிரியமா இருக்கிறாரா? இல்ல நான் எப்பவும் சொல்லுவேன், காலையில எழுந்தின உடனே அதிகாலையில தேவனை தேடுறச்சு, அவரை கண்டடை சமயத்துல தேடுறச்சு, நிச்சயமா அவர் நம்ம ஜபத்துக்கு பதில் தருவரா இருக்கார். உங்களோட பேசுவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், வழி நடத்துவார், என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு. நிச்சயமா அந்த இடத்துல தேவநாமம் மகிமைப்படும். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே பரலோகத்திற்கு பிதாவே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்களுக்கு ஒரு விசை உணர்வுள்ள ஆவியை தருவீராக. ஆண்டவரே, எது பிதாவின் சித்தம், இதில் என் பிதா பிரியப்படுகிறாரா, நான் இப்படி பேசலாமா, இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த நபரை சந்திக்கலாமா, இப்படி ஜபம் பண்ணலாமா, இன்னைக்கு என்ன வேத வாசிக்கிற எல்லாவற்றிலும் உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே அனுதினமும் அதிகாலையில் உண்மை தேடும் போது உங்க பிரசன்னம் அங்க இறங்கி வருமே. எங்க 2-3 பேர் கூடி ஜபிக்கிற அங்க என் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிதாவின் சித்தத்தின்படி நாங்கள் ஜபிக்க, வேதம் வாசிக்க, வாழ்க்கை வாழ ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருத்துக்கும் கிருபை தருவீராக. அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் சேர முடியாதபடிக்கு, பிதாவின் சித்தத்தை செய்யாமல் ஆண்டவரே வெறும் கர்த்தாவே என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை வீணாக அலப்பிக்கொள்ளாதபடிக்கு தேவனை உண்மையை உத்தமமா ஜபம் செய்ய, பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடிக்க ஒவ்வொருத்தருக்கும் மனதிலும் பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.